Hi viewers, welcome to Nandini's Pantry. இன்னைக்கு Nandini's Pantryல சூப்பரா தேங்காய் பால் புலாவ் தான் பண்ண போறோம். ஒரு வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பட்டாணி இருந்ததுன்னா பட்டாணி போட்டுக்கோங்க. கேரட், கோஸ் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கோஸ் சேர்த்துருக்கேன், கேரட் சேர்த்துருக்கேன், பட்டாணி போடலை. மற்றபடி பீன்ஸ் போடலாம். தக்காளி போடக்கூடாது. இது வந்து புலாவ் கோகோனட் அதாவது மில்க் புலாவ், கோகோனட் மில்க் புலாவ் தான் பண்ண போகிறோம். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொல்லிருங்க கமெண்ட்ஸில். நான் வந்து நந்தினிஸ் பேண்ட்ரி மூலமாக என்னுடைய என்ன சொல்கிறது பதி பரமேஸ்வருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு நான் ஹாப்பி பர்த்டே விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நான் அவர் நல்லா ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும்னு எல்லோரும் வாழ்த்துங்க. நானும் வாழ்த்துறேன். சங்கரி வாழ்த்து நீ அப்பாவை. ஹாப்பி பர்த்டேப்பா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? போகலாம். 1 கப் அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். நல்லா எக்ஸ்ட்ரா லாங்காக இருக்கும் அந்த அரிசி எடுத்துட்டுருக்கேன் நான். இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இது ஊறட்டும். ஒரு 1/4 மணி நேரம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதில் வந்து நான் இதில் வந்து ஹோல் ஸ்பைஸும் போட்டு தாளிக்கலாம். நான் அதை வந்து கரம் மசாலாவாக திரித்து வச்சுருக்கேன். நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் சேர்க்க போகிறேன். ஹோல் ஸ்பைஸ் இருந்தால் ஹோல் ஸ்பைஸ் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி இருந்ததுன்னா 2 மிளகு அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் எல்லாமே சேர்த்து கரம் மசாலா திரித்து வச்சுக்கனால நான் அதுவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன். வேறு எந்த ஸ்பைசஸ் மசாலா அதெல்லாம் கிடையாது. இந்த 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட உரப்பும் இஞ்சி பூண்டோட உரப்பும் அவ்வளோதான். ஜீரகம் மட்டும்தான் தாளிக்க போகிறேன். எல்லாமே ஃப்ரெஷ், ஆற்றுலேயே ப்ரிப்பேர் பண்ணது. எண்ணெய் காஞ்சிச்சா? நல்லா காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இது அடுத்த ரவுண்டு நிறைய தெரிச்சது. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஆசையாக கேட்டாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் வச்சுருக்கேன். நான் இது இந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். வீட்டிலே திரிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பேக்கெட் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணுறது 200% நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நான் தோலோடு தான் அரைப்பேன். அது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. நல்லா இந்த இவ்வளோ பெருசாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு பல். இதில் வந்து நான் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் நம்ம இந்த புலாவுக்கு உப்பு போடும்போது பார்த்து கவனமாக போடணும். ரொம்ப கொஞ்சமாக நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்ருவோம். இஞ்சி பூண்டு ஒரு அரைவாசி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது ஒரே ஒரு நல்ல பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம். நீங்கள் நான் 1 கப் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரமாக ஊறி இருக்குது. அதுக்கு நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதில் நம்ம உப்பு போட்டிருக்கறனால இந்த வெங்காயம் வதங்குறது அதிலே ஈஸியாக வதங்கிடும். ஒரு கப் அளவு கோஸ். இது நல்லா வேகணும். அதனால் இப்போவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அதேமாரி ஒரு 1/2 கப் அளவு கேரட் நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம இந்த கடாயிலே தான் இந்த பண்ண போகிறோம். இந்த புலாவ் கோகோனட் மில்க் புலாவை வந்து கடாயிலே தான் பண்ண போகிறோம். ஒரு 1/4 கிளாஸ் அளவு, இதில் நான் 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த கோஸும் கேரட்டும் வேகணும்.
இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கிளாஸ் கூட விடலை. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா, நந்தினிஸ் பேண்ட்ரியில் வீடியோஸில் வந்து ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்கலாம். ஷார்ட்ஸ் இருக்குல்ல, 1 நிமிஷம் ஷார்ட்ஸ், அது வந்து vlogs. அதாவது நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனோம், அது பண்ணோம், ஏதாவது நல்ல விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றோம். அதை வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நந்தினிஸ் பேண்ட்ரி சப்போர்ட் பண்ணுங்கள். நந்துராம் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுற அந்த ஷார்ட்ஸை தான் வந்து இதில் வந்து நந்தினிஸ் பேண்ட்ரியில் ஷார்ட்ஸாக போட போகிறோம். அது vlogs, ரீல்ஸா. இன்னும் ஒரே 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இது வேகட்டும். அடுப்பை குறைச்சி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் தண்ணி விட்டோம்ல, வேகுது. இதில் வந்து நம்ம இப்போ 1 கப் அரிசி எடுத்துகிட்டு இருக்கோம்ல, பாஸ்மதி அரிசி, அதுக்கு 2 கப் தேங்காய் பால், ஒரே பால் தான். நல்லா கலந்து விட்டு இது கொதி வரும்ல, அப்போ வந்து இந்த அரிசியை போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ஏற்கனவே இஞ்சி பூண்டு விடுதலை உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு குறைச்சே போடுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரட்டும். பயங்கரமாக வெறுக்குது. இப்படி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இதில் அந்த அரிசியை சேர்த்துடலாம். கரெக்டாக தான் இருக்கும். இத்தினோண்டு தண்ணி தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படியே லேசாக கலந்து விட்டுட்டு மூடியை போட போகிறோம். உடஞ்சிராமல் நம்ம கோஸ் போட்டிருக்கோம். இந்த அரிசியோட எவ்வளோ தண்ணி இருந்துருக்கும்? ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இருக்கும், அவ்வளோதான். நம்ம கொதிச்சதில் கொஞ்சம் தண்ணி வற்றி இருக்கும்ல, அதுக்கு இது காம்பன்சேட் பண்ணிடும். இதை மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சிடும். இடையில் ஒரே ஒரு தடவை தான் கிளறி விட்டு 10 நிமிஷம் கூட இன்னும் ஆகலை. கொஞ்சம் தண்ணி இருக்குது லைட்டாக, அந்த அது இதாகட்டும். ஏன்னா அதாவது இன்னும் கொஞ்சம் மேலாப்பில் இருக்கிறது கொஞ்சம் வெந்துடுச்சு. நான் அரிசி பற்றியா நல்லா எக்ஸ்ட்ரா லாங்கு. இன்னும் வந்து தண்ணியெலாம் வற்றட்டும். இது ஆயிடுச்சு, தண்ணியெலாம் வற்றிடுச்சு பாருங்க. இல்லை, சூப்பராக ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் இதில் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இதில் கலந்துடலாம். அப்புறம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரே 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை இது வந்து இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். ஏன்னா புலாவுனாலே நமக்கு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போடுவோம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஆவி பறக்க புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். நல்லா உடஞ்சிராமல் கலருங்க. இது நல்லா எக்ஸ்ட்ரா லென்த்தாக இருக்கிற பாஸ்மதி ரைஸ். வீட்டிலே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் பால் புலாவ் பண்ணியாச்சு. இதில் வந்து எந்த சாஸ் எதுவுமே நம்ம விடலை. நல்ல ஹெல்த்தியான ஒயிட் சென்னா, சூப்பர் ஹெல்த்தியான யம்மியான சூப்பரான கோகோனட் மில்க் புலாவ் ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நந்தினிஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து vlogs எல்லாம் ஷார்ட்ஸில் வரும். கண்டிப்பாக நந்தினிஸ் ஃபேமிலியை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இதுக்கு ராய்த்தா எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கணும், நம்மளுடைய ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கணுன்றக்காக ஒயிட் சென்னா எடுத்துட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட் ரைஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, உரப்பும் போதும். 3 மிளகா போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வயிறு பசிக்கிறது, சாப்பிட போகிறேன். பாய்.